மார்க்கெட்ட பாருங்க. ஃபர்ஸ்ட் எந்த டைம் ஃப்ரேம்? ப்ரோ மந்த்துக்கு போயிடலாம் ப்ரோ. மந்த்துக்கு போயிடலாம். வெல் டன். இதுதான் ஃபர்ஸ்ட் தெளிவு வேணும் உங்களுக்கு. நான் மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும்? ரீசெட் பண்ணிட்டேன். ஓகே வெல். ஓகே. ஓவராலா பார்க்கும்போது கடைசி ஃபிளிப் இங்க இருக்கு. ஸோ அப் ட்ரெண்ட் ப்ரோ. அப் ட்ரெண்ட் எப்படி சொல்றீங்க? இல்ல கடைசி ஃபிளிப் ஹையை இங்க உடைச்சிருக்க மாதிரி இருக்கு ப்ரோ. ஐயா உடைச்சிருக்க மாதிரி இருக்கு. ரைட்டா? ஆமா ப்ரோ. ஆமாவா? ஐயா உடைச்சிருக்கா? மந்த்லில என்ன பண்ணலாம்? மந்த்லில உடைக்கல. ஓகே ஓகே ஓகே. இப்போ மார்க்கெட் எங்க நிக்குது? கரெக்டா லோல நிக்குது ப்ரோ. ரேலி பேஸ் கரெக்டா எங்க நிக்குது? ஒரு டிமாண்ட் லெவல்ல நிக்குது ப்ரோ. டிமாண்ட் இல்லையா லோலையா? லோ அண்ட் டிமாண்ட் எல்லாம் இருக்கு ப்ரோ. ஓகே. சோ கரெக்டா எங்க நிக்குது? ஒரு லோல நிக்குது. ஓகேவா? சோ இந்த லோவை டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் எங்க போக சான்சஸ் இருக்கு? மேல போறதுக்கு தான் ப்ரோ வாய்ப்பு இருக்கு. மேல போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது வெறும் லோல ஒரு நல்ல டிமாண்ட் லெவல் ப்ரோ. நல்ல டிமாண்டா? வேற வேற கீ லெவலாவும் இருக்கு. ஒரு நல்ல கீ லெவலா இருக்கு. ஸோ இந்த இடத்த உடைக்க மார்க்கெட் என்ன மேலதான் வாய்ப்பு. மேலதான் வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஐ கேன் கோ ஃபார் வீக் ப்ரோ. வீக். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்னத்துல இருக்கேன்? வீக்ல இருக்கேன். ஸோ வீக்ல கரண்டா என்ன ட்ரெண்டு? டவுன் தான் ப்ரோ. டவுன் ட்ரெண்ட். லாஸ்ட் ஃபிளிப் எங்க இருக்கு? பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே முன்னாடி ப்ரோ. இருவா? ஆமா ப்ரோ. ஹை எது? ஹை அதுக்கு மேல இருக்கு ப்ரோ. கரெக்டா பாத்தீங்கன்னா எஸ் ரைட்டா? எஸ் ப்ரோ. இந்த ஹையை டாமினேட் பண்ண வைக்கும் மார்க்கெட் கீழே தான் ப்ரோ. மார்க்கெட் கீழே வரைக்கும் ஆக்சஸ். இந்த லோ உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் மேல. இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் ஹையை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் கீழே தான் ப்ரோ. மார்க்கெட் கீழே. இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? லைக் ஒரு சேனல் மாதிரி இருக்கு ப்ரோ. ஒரு சேனல் மாதிரி இருக்கா? எஸ் ப்ரோ. ஓகே. ஒரு சேனல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்த டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன ப்ராப்ளம்? கீழே வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஐ கேன் கோ ஃபார் வாய்ப்பு டே. ஸோ டேக்கு போயிட்டேன். ஸோ இந்த ஹையை டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் என்னன்னு சொன்னோம்? கீழே தான் வரணும்னு சொன்னோம். கீழே தான் வரணும். ஸோ அப்போ இந்த ஹைல மார்க்கெட் என்ன பண்ண சான்சஸ் இருக்கு? பிகாஸ் ஆஃப் இங்க எப்படி மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு? நல்ல அக்ரெசிவா பை மூவ்மெண்ட் இருக்கு ப்ரோ. அக்ரெசிவா மூவ்மெண்ட் ஆமா இருக்கு. அப்ப மார்க்கெட் என்ன பண்ணலாம்? ஹையை உடைக்காம மார்க்கெட் என்ன பண்ணலாம்? கீழே வரலாம். ஒரு ப்ராப்பரான பிரைஸ் ஆக்ஷனை கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம்? இங்கேருந்து அதுக்கப்புறம் மேல ஷூட் ஆகலாம் ப்ரோ. ஓகே. சோ இப்போ கிளியர் பிரைஸ் ஆக்ஷன் கிரியேட் பண்ண சான்சஸ் இருக்கா? இருக்கு ப்ரோ. இருக்கு. ஆனா இப்போதைக்கு என்ட்ரி ப்ராபபிலிட்டி இருக்கா? இல்ல ப்ரோ. இல்ல. நெக்ஸ்ட் ஐ கேன் கோ ஃபார் 4 hour. சோ 4 hour லாஸ்ட் ஃபிளிப் லோ எங்க இருக்கு? இன்னும் கொஞ்சம் மேல ப்ரோ. இது இதுவா? கரெக்ட்டா பாருங்க. இல்ல அதுக்கு மேல. மேஜர் ஃபர்ஸ்ட் எப்பவுமே மேஜரை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் இன்டர்னல் பார்க்கணும். ஓகே ப்ரோ. மேஜர் நீங்க கிரஷ் வச்சிருக்கிறது கொஞ்சம் மேல இருக்கு. இது இதுவா? அதான் ப்ரோ. லோ இது அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா எஸ் ப்ரோ. இதுதான் நம்மளுடைய லோ லெவல். ஓகேவா? எஸ் ப்ரோ. லோ டாமினேட் பண்ண வைக்கும் மார்க்கெட் மேல தான் ப்ரோ. மார்க்கெட்டே மேல. சோ ஓகே வெல். சோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த லோ டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் மேல அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. செல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேபி இந்த இம்பல்ஸுக்கு கரெக்ஷன் வரலாம். கரெக்ஷன் வந்தா என்ன பண்ணும்? லோவை உடைக்கணும் ப்ரோ. எந்த லோவை? கடைசியா ஒரு ஃபிளிப் வச்சிருக்குல்ல அது கீழே உள்ள லோ. அதுக்கு நீங்க கிரஷர் வச்சிருக்கு மேல. இதுவா? அதுக்கு மேல ப்ரோ. இதுவா? எஸ் ப்ரோ. இந்த லோ உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே கரெக்ஷன் வரலாம். கரெக்ஷனுக்கு வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு.
இந்த லோ உடைக்காத வரைக்கும் செல் எடுப்போமா இல்ல இப்பயே செல்லு போலாம்? ஆ, நல்லா பார்க்கணும். ஹை சேனலோட ரெசிஸ்டன்ஸ் லைன் ஒரு இல்ல ப்ரோ. ப்ராப்பரான ஓகே. இப்பயே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. எடுக்கலாம் ப்ரோ. ஐஷா எஸ் ப்ரோ. ஏன்னா அந்த கேண்டில பிரேக் பண்ணிருக்கு. ஃபுல் கேண்டல பிரேக் பண்ணதுனால ரைட்டா? எஸ் ப்ரோ. ஐஷா ஷுவர். ஸ்டாப் லாஸ் எங்க? ஹை அந்த சோனுக்கு மேல வைக்கலாம் ப்ரோ. ஜோனுக்கு மேல டார்கெட் 1:2. 1:2வா? இல்ல ப்ரோ. இந்த மேபி இந்த லோ உடைச்சதுக்கு அப்புறம் we can fix the target அப்படின்னு சொல்லலாம். உடைச்சதுக்கு அப்புறம் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. இப்போதைக்கு 1:2 வைக்கலாம் ப்ரோ. ஸோ லோ பிரேக் ஆயிருக்கு ரைட்டா? இப்போ லோ எஸ் ப்ரோ. பிரேக் இப்போ ஆனோன்னு என்ன பண்ணுவோம்? ஸ்விங் லோலேருந்து ஹை வரைக்கும் ஃபிப் போட்டு பார்ப்போம் ப்ரோ. ஸ்விங் லோலேருந்து ஸ்விங் ஹை வரைக்கும் என்ன பண்ணுவோம்? ஃபிப் போட்டு பார்ப்போம். திரும்ப போட்டுக்கோம். ஸோ எது வரைக்கும் வரலாம்? ஓகே ப்ரோ. அது கீழே வச்சிடலாம் 618. ரைட்டா? இதையும் டாமினேட் பண்ண மார்க்கெட் எங்க விழுந்தோம்? லோ லோ வரையும் வந்துடலாம். ஸோ லோ பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த இம்பல்ஸுக்கு என்ன பண்ணோம்? என்ன பண்ண? இப்போ இல்ல ப்ரோ. கரண்டா டிராப் பண்ண இம்பல்ஸுக்கு என்ன பண்ணலாம்? ஃபிப் போட்டு பார்க்கலாங்கிறீங்களா? இல்ல கரெக்ஷன் ப்ரோ. எடுக்குமா? கரெக்ஷன் எடுக்கணும்னா என்ன பண்ணும்? அது ஹையை உடைக்கணும் ப்ரோ. ஏதாவது ஒரு கேண்டில் ஹையை உடைக்கணும். உடைச்சா என்ன பண்ணும்? ஃபிப் போட்டு பார்க்கலாம். சி கேண்டல் ஹை என்ன பண்ணுது? பிரேக் பண்ணிச்சு. ஸோ ஃபிப் போட்டு பார்க்கலாம் ப்ரோ. ஹை டு லோக்கு என்ன பண்ணுவோம்? ஃபிப் ஹை டு போட்டு லோக்கு பார்க்கலாம். எடுப்போமா இல்ல லோ டு ஹைக்கு எடுக்குமா? ஹை டு லோ ப்ரோ. ஹை டு லோ. ஹை டு லோ. லோக்கு என்ன பண்ணுவோம்? ஃபிப் போட்டு பார்ப்போம். ஸோ 5260 நம்மளோட ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவா? எஸ் ப்ரோ. நேற்று என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் ட்ரேட் எடுக்கணும். செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா இன்னொரு என்ட்ரி போடலாம் ப்ரோ. செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா என்ன பண்ணணும்? என்ட்ரி போடலாம். என்ட்ரி போடணும். ஸோ ஃபைனலி we can getting the target ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா என்ன பண்ணிடுச்சு? பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இன்டர்னல் ஹை இங்க எங்க இருக்கு? அந்த ஓகே ப்ரோ. இந்த ஹையை உடைக்க வைக்கும். மார்க்கெட் கீழே தான் ப்ரோ. மார்க்கெட் என்ன அது ஹைக்கு மூவ் ஆகுதா? எஸ் ப்ரோ. ஸோ ஃபைனலி ஃபிளிப் பண்ணோன்னா ஹை எதுவா மாறுது? அதுக்கு மேல உள்ளது ப்ரோ. அதுக்கு கீழே உள்ளது. இந்த ஹை ஹையை கீழே உடைச்சாதான் என்ன பண்ணும்? ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மேல போகும். போகும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ ஓகே இங்க இந்த இம்பல்ஸ் ரீட்ரேஸ் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 70% கீழே வந்துச்சா? எஸ் ப்ரோ. அப்போ இந்த லோல வந்தா என்ன பண்ணலாம்? பை எடுக்கலாம் ப்ரோ. அதே என்ன பண்ணலாம்? பை எடுக்கலாம். பை எடுக்கலாம். லோக்கு வந்தாதான் எடுக்கணும். அதர்வைஸ் எஸ் ப்ரோ. இப்போ இந்த ஹையை உடைச்சிச்சா உடனே என்ன பண்ணுவோம்? ஹை டு லோக்கு ஃபிப் போட்டு பார்க்கலாம் ப்ரோ. இந்த ஃபெப்போட வேலிடேஷன் முடிஞ்சிச்சு. ஏன்னா இதுக்கு தான் நம்ம வச்சோம். இதுக்கு நம்ம எடுத்தோமா? ஆமா. இல்ல ப்ரோ. கீழே. ஸ்விங் லோ டு ஹைக்கு எடுக்கிறோம். ஸோ என்னோட ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியால என்ன இருக்கு? ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ப்ரோ. ஸோ 5260 மார்க்கெட் என்ன பண்ணலாம்? ரியாக்ஷன் பண்ணலாம். ரியாக்ட் பண்ணலாம். ஸோ எஸ் யூ கேன் கெட் ஃபைனலி செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சா? இல்ல ப்ரோ. கிடைச்சா மட்டும்தான் என்ன பண்ணும்? எஸ் ஃபைனலி வி காட். ஓகே ப்ரோ. இப்போ எடுக்கலாம் ப்ரோ. என்ன ப்ரோ? செல் எடுக்கலாம் ப்ரோ. ஓகே ஸ்டாப் லாஸ் ஜோனுக்கு மேல வச்சலாம் ப்ரோ. ஜோனுக்கு மேல டார்கெட் எங்க வரைக்கும் வரும்? லோக்கு டார்கெட் பண்ணலாம் ப்ரோ. லோ வரைக்கும் கேப்சர் பண்ணலாம் ரைட்டா? 1:3 பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ. ஓகே பண்ணலாமா? ஐஷா ஓகே ப்ரோ. ஷூர். ஸோ எஸ் இன்டர்னல் ஃபிளிப் இன்டர்னல் லோ இன்னும் என்ன பண்ணல? பிரேக் பண்ணல. எஸ் பிரேக் பண்ணிட்டோம் ப்ரோ. எஸ் ஃபைனலி இங்கேயும் ஃபிளிப் வச்சுச்சா? ஃபிளிப் அப்ப ஹை எதுவா மாறும்? அந்த ஜோன் கீழே. ஓகே இது ஹையா மாறிடுமா? ஸோ அதே மாதிரி ட்ரேடு ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடா மாறிடுமா? கண்டிப்பா ப்ரோ. இந்த ஹையை டாமினேட் பண்ண வைக்கும் மார்க்கெட் என்ன?
கீழே தான் ப்ரோ. கீழே தான். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாமா? வரையலாம் ப்ரோ, வரையலாம் ப்ரோ. பட் அந்த அளவுக்கு வரைய முடியல. ஸோ அதனால வேணாம். வரல ப்ரோ. ஸோ ஓகே வெல். ஸோ இப்போதைக்கு ட்ரேட் என்ன ஆகிட்டு இருக்கு? ரன்னிங் த ட்ரேடா? ஸோ ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடா மாறிடுச்சா? கண்டிப்பா மாறிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. கண்டிப்பா வெயிட் பண்ணுவோம். ஸோ ஒரு கட்டத்துல மார்க்கெட் மேல போகுது, போகாம காமிக்குது. என்ன பண்ணுது? எதுக்காக மேல போகுது? இந்த அது இம்பல்ஸுக்கு இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் எடுக்க போகுது ப்ரோ. ஸோ ஹை டு லோக்கு என்ன பண்ணுவோம்? இப்போ போட்டு பார்க்குறோம். ஸோ 50 to ஓகே. 60ல என்ன இருக்கு? 618ல ஒரு டிமாண்ட் ஜோனோ சாரி ஒரு சப்ளை ஜோனும் இருக்கு. சப்ளை ப்ரோ. சப்ளை ஓகே. இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி கிடைச்சா என்ன பண்ணலாம்? செல் எடுக்கலாம் ப்ரோ. அப்படி இல்லாட்டி இந்த ஹைல என்ன பண்ணுவோம்? செல் எடுக்கலாம். கிடைச்சாதான் என்ன பண்ணும்? எடுக்கணும். எடுக்கணும். ஸோ நம்ம ஜோனுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துக்கு போனா என்ன பண்ணலாம்? செல் எடுக்கலாம் ப்ரோ. ஸோ இவ்வளவு தூரம் வந்தவன் அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கு? போகல. என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஸோ நம்மள இடத்துக்கு வந்தானா செல் எடுக்கணும்னா அந்த இடத்துக்கு வர வரைக்கும் என்ன பண்ணும்? வெயிட் பண்ணணும் ப்ரோ. அதர்வைஸ் எடுக்க கூடாது. எஸ் ப்ரோ. கீழே லோ வைக்கல. வைக்கல. ஃபைனலி உடச்சிட்டான் ப்ரோ. வச்சோம்னா இது நார்மல் தான். இது என்னவா மாறிடும்? கீழே வந்துடும் ப்ரோ. ஐயா மாறிடும். மாறிடும். ஆமாவா? சோ Yes, அப்போ bro. இந்த இம்பல்ஸுக்கு இத்தனை ஹை எங்க இருக்கு? நீங்க கிரஷர் வச்சிருக்கதான் ப்ரோ. இந்த ஹைல ப்ராபபிலிட்டி கிடைச்சா என்ன பண்ணலாம்? செல் எடுக்கலாம் ப்ரோ. ஓகே வெல். இந்த ஹைல இன்னும் என்ன ஆகல? கிடைக்கல ப்ரோ. ரிஜெக்ஷன் கிடைக்கல. ஆனா மேல போகாம ஏதோ ஒரு விஷயம் ஹை டு லோக்கு என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரிப் போட்டு பார்க்கலாம் ப்ரோ. ஒரு விஷயம் பண்ணிடுவோமா? ஸோ ஹை அண்ட் தென் லோ எந்த இடத்துல நிக்குது? கரெக்டா 618 ரிஜெக்ட் ஆகுது. ஆனா கன்ஃபர்மேஷன் கிடைக்கல ப்ரோ. கிடைக்கல. எஸ் ஃபைனலி கிடைச்சிச்சு. என்ன என்ட்ரி போடலாம். செல் என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் ஜோனுக்கு மேல 680 மேல டார்கெட் சேம் லோவா? சேம் லோ. எஸ் ப்ரோ. சரிக்கும் போமா? ஓகே ப்ரோ. ரன் பண்ணவா? கண்டிப்பா. 1:1 கிட்டா ப்ரோ. ரிஸ்க் ஃப்ரீயா மாறிச்சா? எஸ் ப்ரோ. இவன் இன் கேஸ் ரிஸ்க் ஃப்ரீயா மாறுது என்ன பண்ணுவோம்? பார்ஷல் புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸா ஆட்டோல போட்டுருவோம் ப்ரோ. ஆட்டோல ஃபீட் பண்ணிடுவோம். சரிவா? எஸ் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எடுத்துச்சு. அப்போ இங்க என்ன நடக்குது? நோ ப்ராஃபிட் நோ லாஸ். நோ லாஸ். ஹை என்ன இருக்கு? பிரேக் ஆயிக்கும். இந்த ஹைல இந்த லோக்கு என்ன பண்ணுவோம்? ஃபிப் போட்டு பார்க்கலாம் ப்ரோ. ஏன்னா எனக்கு இந்த லோ வரைக்கும் வரணுங்கிறது ப்ராபபிலிட்டியா இருக்கு ப்ரோ. ஆமா. அப்ப ஹைல இருந்து லோக்கு என்ன பண்ணுவோம்? ஃபிப் போட்டு பார்க்கலாம் ஓவராலா. போறேன். இந்த ஹைல என்ன இருக்கு நமக்கு? என்ன இருக்கு? நல்ல 618 ஜோன் இருக்கா? ஆமா ப்ரோ. 618 இருக்கு. அப்புறம் சப்ளை லெவலாவும் இருக்கா ப்ரோ. ரெசிஸ்டன்ஸாவும் இருக்கு. மோர் தென் டைம்ஸ் ரிஜெக்ட் ஆன லெவலாவும் இருக்கு. சோ ஓகேவா? எஸ் ப்ரோ. சோ என்ன பண்ணலாம்? இப்போ புல் கேண்டல்ல செல் கேண்டல் டாமினேட் பண்ணிடு. இல்ல ப்ரோ, அந்த அளவுக்கு சரியா பண்ணலன்னு நினைக்கிறேன். எஸ் இப்போ பண்ணிருக்கு ப்ரோ. என்ன பண்ணலாம்? செல் என்ட்ரி போடலாம் ப்ரோ. ஐஷா சார் ஸ்டாப் லாஸ் எங்க? அந்த ஜோனுக்கு மேல வச்சிடலாம் ப்ரோ. டார்கெட் லோவர் டார்கெட் பண்ணலாம் ப்ரோ. லோவர் டார்கெட் பண்ணுவோமா? எஸ் ப்ரோ. ரன் பண்ணவா? எஸ் ப்ரோ. நான் எடுக்கல. ரன் பண்ணுங்க ப்ரோ. ஷூட்டிங் ஸ்டார் கிடைச்சிருக்கு. போடுங்க, ரன் பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? அடுத்த என்ட்ரி
இல்ல ப்ரோ, ரன் பண்ணுங்க ப்ரோ. ரன் பண்ணவா? எஸ் ப்ரோ. ஓகே. இந்த ஹைல நடக்குது. ஹைல இருந்து இந்த இன்டர்னல் ஃபிளிப் நடந்தா என்ன பண்ணலாம்? செல் எடுக்கலாம் ப்ரோ. எடுக்கலாமா? எஸ். நடந்துச்சா? எஸ். எஸ். ம். என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி ஒரு என்ட்ரி ரன் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம்? ம். இல்ல ப்ரோ, ரன் பண்ணிடுவோம் ப்ரோ. ரன்னிங்லாம். ஃபைனலி ஸ்டாப் லாஸ். ஒரு ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு. பட் எஸ். ஏதோ ஒரு ரீசனுக்காக போல. இவ்வளவு தூரம் போன மார்க்கெட் கண்டிப்பா என்ன பண்ணும் இந்த இடத்துல இருந்து? ரிஜெக்ஷன் ஆகும். செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஸோ ஹைக்கு போயிடுச்சு. ஸோ ஃபைனலி கெட்டிங் த எஸ் ப்ரோ. கன்ஃபர்மேஷனா? எஸ் ப்ரோ. என்ன பண்ணலாம்? செல் என்ட்ரி போடலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் எங்க? ஜோனுக்கு மேல. டார்கெட்? அல்டிமேட்டா நம்ம இங்க லோக்கே டார்கெட் பண்ணலாம் ப்ரோ. ஓகே, டார்கெட். ரைட்டா? எஸ் ப்ரோ. ஓகே. We'll see the market momentum as யா. final. என்ன பண்ணிருக்கு? ஸ்டாப் லாஸ் ஹிட் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட். 2% ப்ராஃபிட் பண்ணும். அந்த 2% திருப்பி என்ன பண்ணணும்? லாஸ் பண்ணிட்டோம். லாஸ் பண்றேன். ஸோ ஓகே வெல். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எங்க வரதுக்குன்னா வாய்ப்பு அதிகமா இருக்கா? கீழே லோ இந்த வரலாம். லோவை அவன் கேப்சர் பண்ணியே ஆகணும். ஆமாவா இல்லையா? எஸ் ப்ரோ. ஏன்னா இவ்வளவு தூரம் வந்தவன் வரணும்ல. யா. எஸ். வரணுமா இல்லையா? எஸ் ப்ரோ. ஸோ அதுக்கான வாய்ப்பெல்லாம் நம்ம பார்ப்போம். கண்டிப்பா. வெல். ஸோ இதையும் டாமினேட் பண்ணிட்டான். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பட் மார்க்கெட்ல லோ பிரேக் பண்ணா மார்க்கெட் என்ன ஆகலாம்? என்ன ஆகலாம்? செல் ஆகலாம் ப்ரோ. ஸோ இப்ப செல் லோ. ஆகலாம். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரியாக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சின்ன எஸ். கரெக்ஷன் இருக்கும்போது என்ன பண்ணலாம்? செல் போடலாம் ப்ரோ. தாராளமா என்ன பண்ணலாம்? செல் போடலாம். எஸ். ஃபைனலி இன்டர்னல் ஃபிளிப் நடக்குதா? என்ன பண்ணீங்க? செல் போடலாம் ப்ரோ. ஷேர் சரி ப்ரோ. இதை ஹையா வச்சுக்கிட்டு அதுக்கு மேல டார்கெட் ஸ்டாப் என்ன லாஸ். பண்ணலாம்? ப்ளோக் வைக்கலாமா? எஸ் ப்ரோ. 1:1 கிட்ட ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடா மாறிச்சா? எஸ் ப்ரோ. ஆட்டோ ஹிட் ஆகுது. ஸோ நோ ப்ராஃபிட் அண்ட் தென் நோ லாஸ். இப்போ இந்த இடத்துல ஏன் இந்த ஹையா உடைக்குது? ஃபுல் இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் போலாம் ப்ரோ. ஃபுல் இம்பல்ஸுக்கு என்ன பண்ணுது? ரீடெஸ்ட் எடுக்குது. ரீடெஸ்ட் எடுக்குது. ஸோ 5260 என்ன பண்ணுவோம்? மார்க்கெட் போகுமா? எஸ் ப்ரோ. இந்த இடத்துல எடுத்த ப்ராபபிலிட்டி கிடைச்சா எடுக்கலாம். ஐஷார்? எஸ். ஃபைனலி இப்போ காட் எடுக்கலாம். செல் என்ட்ரி ப்ரோ. ஐஷார்? எஸ் ப்ரோ. டார்கெட் என்ன? லோ தான் ப்ரோ. லோ தான் கேப்சர் பண்ணும். ரைட்டா? எஸ் ப்ரோ. 1:1 கிட்டா ஹிட் ப்ரோ. ரிஸ்க் ஃப்ரீயா மாத்திடுவோமா? மாத்திடலாம் ப்ரோ. ஸோ மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு? ஸோ ஃபைனலி நம்மளுக்கு டார்கெட் என்ன வருது? ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. இந்த இடத்துல நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? ஒரே விஷயம் தான். எப்படியா இருந்தாலும் நமக்கு அந்த லோவை கேப்சர் பண்ணியே ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியுது ப்ரோ. நம்ம ஒரு டெஸ்டினேஷனை ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டெஸ்டினேஷன் என்ன பண்ணி ஆகணும்? எக்காரணத்துக்கு ஒன்றும் மாறக்கூடாது. அதே மாறக்கூடாது. லெவல்ல தான் இதுக்கு தான் வர போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? எஸ் ப்ரோ. இந்த இடத்துக்கு தான் மார்க்கெட் என்ன ஆகப்போகுது? வரப்போகுதுன்னு தெரியும். வரப்போகுதுன்னு தெளிவா நமக்கு தெரியும். ஆமாவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கான கன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்து என்ட்ரி எடுக்கணும். அதுக்கான அதாவது அந்த ப்ராபபிலிட்டி செட்டப் பண்ண இப்போ ஒன்றும் இல்லை. 1 2 ட்ரேட் லாஸ் ஆகணும்ல.
எத்தனை எஸ் ட்ரேட் ப்ரோ. லாஸ் ஆகணும்? 2 அப்புறம் 2 1, ட்ரேட் 2 லாஸ் ஆகணும். இதுல 2 தான் ப்ரோ. இதுல பேட் லாஸ் அப்படிங்கிறது எந்த ட்ரேட் தெரியுமா? இந்த பெரிய மூவ்மெண்ட் குடுத்துச்சுல்ல அதான் ப்ரோ. பேட் லாஸ் எது? ஆ. இதுதான். ஏன்னா எஸ் ப்ரோ. ஒரே விஷயம் தான். நம்ம ஹைக்கு போனாதான் செல் எடுக்கணுங்கிறது ரூல் இருக்கு. ஆமாவா இல்லையா? எஸ் ஆமா ப்ரோ. ஆனா நீங்க எதுக்குமே இல்லாம நடுவுல போயிட்டு இங்க செல்லர்ஸ் வந்தோன உடனே போய் என்ன பண்றோம்? இல்ல ப்ரோ நம்ம ஓவராலா இங்க 0.5ல எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஃபிப் ரீட்ரேஸ்மென்ட் லெவல்ல. இந்த ஹை பார்க்கணும். 0.5 ஓகே. 0.5ல ஆ. என்ன இருக்கு? 0.5ல எடுக்குறீங்க. என்ன இருக்கு? அங்க ஒண்ணுமே இல்லையே. ஒரு கீ லெவல் இருக்கா? இல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா? ஒரு சப்ளை இருக்கா? இல்ல என்ன இருக்கு? ஓகே ப்ரோ. இங்க நம்ம 0.618ல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கிடைச்சிருக்கு ப்ரோ. அதையும் நம்ம கன்ஃபர்மேஷன் வச்சு எடுத்திருந்தா லாஸ் தானே ப்ரோ. எது? அதுக்கு மேல அந்த இருங்க. எயிட் பண்ணிருக்கிறதுக்கு இங்க வந்தாதான் என்ன பண்ணும்? என்ட்ரி. இந்த ஹைக்கு வந்தாதான் ட்ரேட் எடுக்கணுங்கிற ரூல் இருக்கு. ஆமாவா இல்லையா? எஸ் இப்போ ப்ரோ. இந்த ஹைக்கு வந்தாதான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட அஸ் பர் த ரூல் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? லாஸ்ட் ஃபிளிப் ஹை என்ன பண்ணிருக்கு? பிரேக் பண்ணிருக்கு. பிரேக் பண்ணிருச்சு. சோ இது வரைக்கும் போனது கண்டிப்பா என்ன பண்ணும்? ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணும். உடனே என்ன பண்ணிருக்கணும்? ஸ்விங் லோல இருந்து ஸ்விங் ஹைக்கு என்ன பண்ணிருக்கணும்? ரீட்ரேஸ்மென்ட் பார்த்துருக்கணும். பாத்துக்கணும். 50 to 60. 50ல என்ன இருக்கு? ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. நல்ல இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா? எஸ் ப்ரோ. என்ன பண்ணிருக்கலாம் இங்கேருந்து? ஒரு பை பை என்ட்ரி ட்ரேட போட்டுக்கலாம். அழகா கேப்சர் பண்ணி இந்த இது வரைக்கும் என்ன பண்ணலாம்? 1:2 நியர் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் என்ன பண்ணிருக்கலாம்? கேப்சர் பண்ணிடலாமா? என்ட்ரி எடுத்துக்கலாம். நம்பர் எஸ் ப்ரோ. 1 இது தேவையில்லாத ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல எடுத்ததுக்கு பதிலா இங்க இங்க கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுல்ல ரெசிஸ்டன்ஸ்ல. எஸ் ப்ரோ. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய இடத்துக்கு போனா மட்டும்தான் என்ன பண்ணும்? என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணணும். பண்ணணும். அதர்வைஸ் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடத்துக்கு போயிட்டு ஷூட்டிங் ஸ்டார் இருக்குல்ல, இந்த ஷூட்டிங் எஸ் ப்ரோ. ஸ்டார்ல நீங்க ட்ரேட் எடுத்தா ஸ்டாப் லாஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலதான். சோ எஸ் ப்ரோ. 1:3 நீங்க கூட ஈஸியா வச்சிருந்தா கூட ஆல்மோஸ்ட் இங்க பாருங்களேன். 1:2 வந்துட்டுனா என்ன பண்ணிருக்கு? ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. கண்டிப்பா இங்க ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடா மாத்திருக்கலாம்ல. கண்டிப்பா கண்டிப்பா வரும். கண்டிப்பா தானே. எஸ் ப்ரோ. இப்போ தேவையில்லாம இங்க மாட்டிக்கிட்டோமா? எஸ் ப்ரோ. எஸ் ப்ரோ. பாருங்க இது ஒரு மிகப்பெரிய தவறு. ஏன்னா நம்ம மைண்ட் செட் இதெல்லாம் சொல்லும். ஐயோ மார்க்கெட் நம்ம இடத்துக்கு வராம கீழே போறோம். ஐயோ போடே 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? சைக்காலஜி ப்ளே பண்ணும் ப்ரோ. சைக்காலஜியா ப்ளே ஆகி ட்ரேட் இந்த மாதிரி எடுப்போம். கண்டிப்பா சைக்காலஜியா ப்ளே இந்த மாதிரி ட்ரேட் எடுப்போமாங்க? எடுப்போம் ப்ரோ. கண்டிப்பா எல்லாருமே பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு. இந்த மாதிரி தவறு நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? நிறையவே பண்ணியிருக்கேன் ப்ரோ. நம்மளோட இடத்துக்கு வராம ஐயோ மார்க்கெட் ஓடுதே ஓடுதுன்னு சொல்லி தேவையில்லாத இடத்துல ட்ரேட் எடுத்து என்ன பண்ணுவோம்? மாட்டோம். மாட்டிப்போம். அந்த மாதிரி நம்ம தேவையில்லாத லாஸ்.